ஆயிங்க எங்கள் ஜானு சமைக்கிறாருங்களாம். என்னென்ன காய் தெரியுங்களா? கத்திரிக்காய், பீக்கங்காய், பீன்ஸு, கேரட்டு, இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் போட்டு முட்டைக்கோஸ்லாம் போட்டு சமைக்கிறாருங்களாம். மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வந்தால் இவர்கிட்டலாம் ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள் காட்டினா மட்டும்தான் செக் பண்ணி சமைக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒவ்வொரு காயை செக் பண்ணிகிட்ருக்காருங்க. பார்த்தீங்களா? அவர் ஒருத்தர் ஜாக்கி வந்து பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்ருக்காரு. இவர் வந்து காய் செக்கிங் எப்படின்னா ப்ரெஸ்ஸாக வாங்கிட்டு வந்தியா, கஞ்சி போன காய் வாங்கிட்டு வந்தியான்னு. பார்த்தீங்களா? பையில் இந்த மாதிரி அராஜகம் நடந்துச்சு. இப்போ பையை தூக்கி போட்டாங்க. மிஸ்டர் ஜாக்கி சார் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? 3 நாளைக்கு முன்னே போய் செம்மையாக பூனிகிட்ட போய் சண்டை போட்டுருக்கார். இதுக்கு அது போண்டா கோழி மாதிரி. இவர் வந்து பெரிய ஆளுகிட்ட சண்டைக்கு போகிறாரு. அவ்வளோ பெரிய ரவுடி ஆகிட்டார். கட்டிப்பிட்டா அம்மாதியாக இருக்கானுங்க. கட்டை மட்டும் நம்ம அவுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சேட்டை பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி படுத்துட்டு இருக்காங்க. சார் கேரட் பீன்ஸு சார், பீன்ஸு சாப்பிட்றீங்களா? பீன்ஸு பாண்டி பீன்ஸ் சாப்பிட்றாரு. இந்தாங்க சார் பீன்ஸு பாண்டி பீன்ஸ் சாப்பிடுங்க. எங்கள் பீன்ஸு பாண்டிக்கு பீன்ஸு போடுறேங்க. கேரட்டு பாண்டி இங்கே வாங்க. அவர் இப்போ தான் மூஞ்செல்லாம் ப்ரெஸ் ஆகிட்டுருக்காரு. இவரை பார்த்தீங்களா இன்றைக்கி அமைதியாக இருக்கான். ஏன் தெரியுங்களா? 7 மணிக்கே கதவு சாத்திட்டோம். எல்லாத்தையும் 2 பேர்த்தையும் பிடிச்சி போட்டு, அதனால அமைதியாக இருக்காங்க. அப்புறம் கதவெல்லாம் ஓப்பன் ஆகாது மச்சி, இனிமேல் நாளைக்கு காலையில் தான். ஏங்க அவுத்து விட்டா 1 கிலோமீட்டர் வரைக்கும் காட்டுக்குள்ளே போய் சுற்றுறாங்க. நரிகிரி இந்த பிடிச்சி அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா ஏமா அவனுங்களெல்லாம் பார்க்குறது? இவனுங்களை வச்சே என்னால் மேய்க்க முடியல. இன்னும் 2 பேர் வந்தாங்கன்னா எங்கள் வீடு எப்படி இருக்கும்? ஒரே அலங்கோலகமாக இருக்காது, பயங்கர சேட்டையாக இருக்கும். இவனுங்களுக்கே வச்சு என்னால் சமாளிக்க முடியல. அங்கே பாருங்கள். சார் தக்காளி சமைக்கிறதுக்கு முன்னே இவனுங்க பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சமைச்சி முடியல சத்தியமாக முடியல. சார் மிளகா சாப்பிட்றீங்களாங்க சார்? இந்தாங்க சார் மிளகா. அவர் எங்கேயோ போகிறாரு. அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா, டைம் 7 மணி ஆகிடுச்சுங்களா, பார்த்தீங்களா, டிவி பார்க்க போயிடுவார். பாருங்கள் சார், டிவி பார்க்குறீங்களாங்க சார்? பாருங்கள் சார். பார்த்தீங்களா, அவர் டைம், இவர் டைம். இன்றைக்கி வந்து ஜானு வந்து வீடியோவுக்கு வந்திருக்காருனா என்ன காரணம்னு நான் சொல்கிறேங்க. அமைதியாக வந்து வீட்டுக்குள்ளே லாக் பண்ணிட்டோம். அதனால் வந்து காயெல்லாம் கொட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம்னு பார்த்தோம். நீ காயெல்லாம் கொட்டிடல, எனக்கு நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் ஒன்றும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக சார் வந்து அமைதியாக வந்து வெளியே போகிறதுக்கு ஓப்பன் டோருங்கிற மாதிரி ஓப்பனெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால வந்து இன்னுமே நம்ம வெளியே போக முடியாது, இந்த ரூமுக்குள்ள தான் இருக்கணும், இவ சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சார் வந்து அமைதியாக படுத்துட்ருக்காரு. இப்போ கதவு திறந்துட்டிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் ஓடுவாங்க சார். கத்திரிக்காய் மாண்டே சார், கத்திரிக்காய் பிரியாணி பண்ணலாமா, இல்லை மிளகா பிரியாணி பண்ணலாமா, இல்லை முட்டைக்கோசு பிரியாணி பண்ணலாமா சார், இல்லை பீக்கிங்காய் பிரியாணி பண்ணலாமா சார்? இது வேண்டாமா, ரிஜெக்டா? இது ரிஜெக்டா? இது வேணாமா? ஓகே. இஞ்சி வேணாமா? சாக்கி கேரட் பிரியாணி ஓகேவா? வேணாமா? சாக்கி காய விட்றா. சக்கி கேரட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னங்கடா, காய விடுங்கடா, எடுத்து வைக்கலாம். பை கேட்டீங்க, பை கொடுத்தேன். ஐயோ, இவனுங்களோட சேட்டை என்னால் தாங்க முடியல. வெளியே விட்டால் வெளியே போய் ராவடி பண்ணுறானுங்க. வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சா இந்த மாதிரி பண்ணுறான். படுத்துருக்கிறத பாரு, சொல்கிறதெல்லாம் உணுப்பாக கேட்குறது. லூசு பையல. பச்சை மிளகா கடி, நல்லா இருக்கும். கடிங்க சார், கடிங்க சார். ஆராய்ச்சிங்க. ஐயோ, ஒரு குண்டா தண்ணியாக குடிக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க காய் அரைக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தேன். சரி கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, முறத்தில் உட்காந்துக்கிட்டு
பாருங்கள் மேலே ஜாக்கியை பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்ருக்குறான்னு. செக்கிங் வேலைக்கு பஞ்சமே இல்லாத நடக்குது எங்கள் வீட்டில். ஜாக்கி என்ன ஜாக்கி இப்படி பண்ணுறான்? முட்டைகோஸ் மண்டையா இங்கே பாரு, முட்டைகோஸ் மண்டையா, உன் மண்டையும் இது மண்டையும் ஒன்றா இருக்குது. முட்டைகோஸ் மண்டையன், முட்டைகோஸ் மண்டையன், முட்டைகோஸ். டேய் ஜானு, ஜானு, ஜானு. இந்த கயிறு தானே, இந்த கயிறு தான் உங்களை கட்டி போட போகிறேன். சொல் பேச்சு கேட்காதவங்களாம் இதில் தான் கட்டி போடணும். பார்த்தீங்களா அந்த கயிறை பாருங்கள், அந்த கயிறில் கட்டி போட்டோம்னா இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குறான் பாருங்கள். பாருங்கள் நீங்களே என்னம்மா கிடக்குறான் பாருங்கள். பிள்ளைங்களோட பயங்கரமான சேட்டை பண்ணுறானுங்க இவனுங்க. சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாத பேச்சு. அவரு பார்த்தீங்களா இப்போ இடம் பிடிச்சிக்கிட்டாரு. இவர் பார்த்தீங்களா கயிற்றுல கட்டி போட்டுறாரு. விட இந்த கயிற்றுல கட்டி போடலாம் கூட. நீலாம் சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, நான் என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல. விடு கட்டி போட்டுடலாம். ஓகேவா, கட்டி போட்டுடலாம். நீ சொல்கிற பேச்சு தான் கேட்க மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்ணிட்டோம்? இங்கே பாரு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோலாம் பாருங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வீடியோ போடுறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோலாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க? எங்கள் ஜானு, ஜாக்கி, கவிதா எல்லா வீடியோவும் போடுறோம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு ஜானு, ஜாக்கி நீயே சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஜானோட ஐ லவ் யூ, இந்த ஜாக்கியோட ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் சொல்லு.